எண்ணிலடங்கா தமிழ் எழுச்சி நிகழ்வுகளை ஐரோப்பிய நிலப்பரப்பு கண்டிருக்கிறது. கலை பண்பாட்டு நிகழ்வுகள் நூற்றுக்கணக்காக ஆயிரக்கணக்கில் நடந்திருக்கின்றன. ஆனால் முதன்முறையாக ஐரோப்பிய நிலப்பரப்பில் சுவிட்சர்லாந்து டாவோஸ் நகரில் உலகெங்கிலும் இருந்து தமிழ் தொழிலதிபர்கள் திறனாளர்கள் வருகிறார்கள். ஐரோப்பிய நிலப்பரப்பில் உலகத் தமிழ் தொழிலதிபர்களையும் திறனாளர்களையும் இணைத்து நடக்கின்ற மாபெரும் உலக மாநாடு ஜூன் 7, 8, 9 நாட்களில் உலகத் தமிழர்கள் அனைவரும் இணைவோம், புதிய வரலாறு படைப்போம். தமிழ் நிறம் நேயர்களுக்கு நண்பு வணக்கம். அதிமுகவில் யார் தலைமையேற்றால் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத மக்களிடையே கருத்து கேட்டு தெரிஞ்சுக்குவோம் வாங்க. ஆக்சுவலி அதிமுக பிரிஞ்சு இருக்கிறது உண்மைதான். அது அவங்களோட தொண்டர்கள் எடுக்கிற ஒரு முடிவு தான். சரிங்களா? தொண்டர்கள் யார் அதிகமான ஓட்ஸ் அதிகம் இருக்கோ அந்த தலைமை எடுத்தது பெட்டர், யாராக இருந்தாலும் சரி. ஏடிஎம்கேல பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான கேப்டனே இல்லை. ஒரு அதிகார வர்க்கம் அது ஒரு கேப்டன்னா வந்து சொன்னால் எல்லோரும் கேட்கணும். அந்த மாதிரி ஒரு கேப்டன் வந்து அந்த ஏடிஎம்கேல இல்லை. அது வந்து தலைமை சரியில்லாதனால, உதாரணத்துக்கு ஒரு பழமொழியாக சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, தலை இல்லைன்னா தலை இல்லாத குடும்பம் தலையை பிள்ளைங்களாம் வந்து தலைக்கு ஆடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இங்கே இருக்கிற எல்லாருமே அவங்கவுங்க, இப்போ உதாரணத்துக்கு ஜெயக்குமார் ஒன்று பேசுகிறாரு, இன்னொருத்தர் அவங்க பேசுகிறாரு, இப்போ எடப்பாடி ஒன்று பேசுகிறாரு. இப்போ இவங்கெல்லாம் வந்து டீமில் வந்து ஒரு ஒருங்கிணைச்சு ஒரு விஷயத்தை பேசணும், ஒரு விஷயத்தை பேசக்கூடாது அப்படின்ற ஒரு சிஸ்டமேட்டிக்காகவே இல்லை. ஸோ அதனால கொஞ்சம் கேரியராக வந்து இதாக இருக்குது. எடப்பாடி பழனிசாமி நல்லா தான் பண்ணுறாரு. ஆனால் வந்து சசிகலா, ஓபிஎஸ், எடப்பாடி 3 பேர் ஒன்று சேர்ந்தால் தான் நல்லா இருக்க முடியும். அம்மா நியமித்த அந்த பன்னீர்செல்வம் இருக்கார்ல, அவரை இணைச்சி இவங்க எடப்பாடியோடு சேர்ந்து எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து அந்த ரெட்டலை சின்னத்தையும் விடாமல் அவங்க வச்சு பண்ணாங்கன்னா வின் பண்ணால் 98% வாய்ப்பு உண்டு. ஆனால் தனித்தனியாக பிரிஞ்சிருந்து அது ஒன்றுமே பண்ண முடியாது. பன்னீர்செல்வத்தை வந்து மக்களுக்கு அம்மா தான் அறிவித்தாங்க. ஏன்னா எம்ஜிஆருக்கு அப்புறம் வந்து அவங்க தான், அதுக்கப்புறம் சசிகலா வந்தாங்க. இது சசிகலா நியமித்தாலும் தான் இவர் எடப்பாடி பழனிசாமி. ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து அவர் சிஎம் ஆகலை, அதுக்கு பிறகு வந்தவங்க தான் அவங்க. அதனால் பன்னீர்செல்வத்துக்கு வந்து அந்த வாய்ஸ் இருக்குது. எடப்பாடியே நல்லா தான் பண்ணுறாரு. ஏன்னா பெரிய மாசு கிடையாது. இல்லைன்னா கூட ஒரு ஃபுல் இது இல்லைன்னும் போது அவங்க கொஞ்சம் கன்சல்ட் பண்ணிட்டு தான் பண்ணுவாங்க. ஓரளவுக்கு இது இருக்கும். ரொம்ப இந்த டிராஸ்டிக் ஆக்ஷன் மாதிரி எதுவும் எடுக்க மாட்டாங்க. பெட்டர் அவ்வளோதான். எடப்பாடி ரொம்ப பெஸ்ட்டு தான். எடப்பாடி பெஸ்ட்டு தான். ஏன்னா போன ஆட்சியில் வந்து அவர் வெளிப்படையான எந்த ஒரு தப்பான கருத்துக்கள் மக்கள்கிட்ட கிடையாது. நல்ல அப்படியே தான் நிர்வாகம் நடத்துனார். அந்த நம்பிக்கையில் சொல்கிறது மீண்டும் வந்தால் திரும்பவும் நல்லா நடத்துவார் அப்படிங்கிற நம்பிக்கை. அதிமுகவில் பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடி தான் வந்து நல்லா ஆக்டிவாக பண்ணிகிட்டு இருக்காரு. ஏன்னா நடுவில் நிறைய பிரச்சனை ஆயிடுச்சு. எடப்பாடிக்கும் ஓபிஎஸ்க்கும் நிறைய பிரச்சனை ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா அவர் தான் ஆக்டிவாக இருக்காரு. அதனால் அவர் ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலான்னு. எடப்பாடி பழனிசாமி தலைமையேற்றால் சரியாக தான் இருக்கும். ஆனால் வந்து எல்லாரும் சேர்ந்து இருந்தால் இவர் பன்னீர்செல்வம் அப்புறம் மற்ற எல்லாருமே வந்து ஒன்றா சேர்ந்து இருந்தாக்கா வந்து அதிமுக இன்னும் கொஞ்சம் பலமாக இருக்கும். ரொம்ப சிறப்பாக சொல்லக்கூடாது, ஓரளவுக்கு இருந்தது. எந்த கட்சி வந்தாலும் தேராது, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். எந்த கட்சி வந்தாலும் யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. மக்களை பொறுத்தவரைக்கும் யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. அவங்கவுங்க பெருமை அடிச்சுக்கிறாங்க. நம்ம தான் நல்லா பண்ணுறோன்னு அவங்கவுங்க பெருமை அடிச்சுக்கிறாங்க. எந்த கட்சியாலும் யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. மக்கள் வந்து அடிப்படை மக்கள் அப்படியே தான் இருக்கிறாங்க. ஆனால் வந்து அடிப்படை சம்பளம் வந்து ஏற்ற மாட்டாங்க. கவர்மெண்ட்டில் வாங்குகிற சம்பளத்துக்கும் சாதாரண மக்கள் வாங்குகிற சம்பளத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. எம்எல்ஏக்கு சம்பளம் பத்தலைன்னா வாங்குறாங்க, அதிகமாக போடுறாங்க. சாதாரண மக்கள் வந்து 10,000 12,000 சேலரி இருக்காங்க. அடிப்படை சம்பளம் ஏற்ற மாட்டாங்க கவர்மெண்ட். அதை முதல்ல கவனிக்கணும். அரசியல் அப்புறமேட்டு பண்ணிக்கணும். இப்போ இங்கே பிரிஞ்சிருக்கிற எல்லாரும் ஒன்று சேரணும் நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒன்று சேர்ந்தால் தான் வந்து இங்கே வந்து அந்த ஏடிஎம்கேன்ற ஒரு கட்சி வந்து இருக்கும். இப்போது டிஎம்கேல வந்து ஸ்டாலின் இருக்காரு. ஸ்டாலின் இருக்கனால எல்லோரும் பயந்து அந்த ஒரு கட்டுக்கோப்பான ஒரு இது இருக்குது. இப்போ காங்கிரஸ் இருக்குது. இப்போ காங்கிரஸில் வந்து ஒரு சோனியா காந்தி இருக்காங்க, ஒரு இப்போ இவர் இருக்கார்,
ராகுல் காந்தி இருக்காங்க. இப்போது இவங்களுக்காண்டி ஒரு டீம் கேப்டன் இருக்கனால எல்லாரும் வந்து ஒரு இருக்காங்க. அதை மாதிரி ஏடிஎம்கேல ஒரு கேப்டன் இல்லை. இப்போ எடப்பாடி சொல்கிறத யாராவது கேட்பாங்களான்னா எனக்கு தெரியல, கேட்பாங்களா இல்லையான்னு தெரியல. அதனால் இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அது சேர்ந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து இன்னும் வந்து எல்லாரும் பன்னீர்செல்வம் அவங்க அம்மா கூட எல்லாருமே இருந்தாங்க ஒன்றா. இப்போ எல்லோரும் ஒன்றா இருந்தால் தான் அந்த ஆட்சி நடத்த முடியும். ஏன்னா தனித்தனியாக இருந்தால் எப்படி நடத்த முடியாது, கண்டிப்பாக நடத்த முடியாது. இங்கே ஒன்று சேர்ந்தாலும் வந்து சேர்ந்து இருக்க முடியாது. ஏன்னா ஈக்குவ பிரச்சனை அவங்களுக்குள்ளார புரியுதுங்களா? அவங்க சேர்ந்தாலும் சேர்ந்து இருக்க முடியாது. இப்போ பிரிஞ்சதுக்கு காரணம் வந்து அவன் ஈக்குவ பிரச்சனை தான். நீயா நானாங்கிற ஈக்குவ பிரச்சனை தான். ஒன்று சேர்ந்தால் தானே வந்து ஒரு பார்ட்டி ஃபார்ம் பண்ண முடியும். அதனால் வந்து கண்டிப்பாக ஒன்று சேரணும், ஒன்று சேர்ந்து கண்டிப்பாக ஒரு நல்லது பண்ணணும். அதுதான் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இருந்தால் நல்லது. ஏன்னா எம்ஜிஆர், ஜெயலலிதா அவங்கெல்லாம் ஏற்படுத்தின கட்சி இல்லையா? அதனால் வந்து எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கட்சியை வந்து பலப்படுத்தினா ஸ்ட்ராங்காக ஆகும். சேர்ந்தால் கட்சி பலமாக இருக்கும். மற்றதை கம்பேர் பண்ணும்போது பலமாக இருப்பாங்க சொல்கிறீங்களா? இப்போ இவங்க இந்த நிலைமைக்கு போனதுக்கான காரணம் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பிரிஞ்சு போயிட்டு 4 பிரிவாக பிரிஞ்சு இருக்காங்க. இதுக்கு என்ன ஒரு காரணம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கட்சிக்குள்ள ஒற்றுமை இல்லை, தலைமை சரியாக ஸ்ட்ராங்காக இல்லை. இப்போது கட்சிக்கு வந்து இந்த நிலைமைக்கு வந்து இல்லாத காரணமே வந்து தலைமை இல்லாது தான். இப்போ வந்து மெயினாக வந்து தலைமை ரொம்ப முக்கியம், தலைமை பொறுப்பு ரொம்ப முக்கியம். அதோட தலைமை வந்து இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஆளாளுக்கு ஒன்று ஒன்று பேசுகிறாங்க, ஆளாளுக்கு ஒன்று ஒன்று. இப்போ பத்திரிக்கையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒருத்தர் வந்து பேசுகிறாரு, ஜெயக்குமார் ஒன்று பேசுகிறாரு, எடப்பாடி ஒன்று பேசுகிறாரு, இப்போ பன்னீர்செல்வம் ஒன்று பேசுகிறாரு. இப்போ இவங்கெல்லாம் வந்து ஏடிஎம்கேல ஒரு நல்ல பன்னீர்செல்வம் கூட ஒரு சீஃப் மினிஸ்டராக இருந்தவர் தான். ஸோ அவங்களுடைய அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஒரு ஆளுமை பண்ணி ஒரு கேப்டன்ஷிப்பாக இருந்து அந்த நாட்டை, தமிழ்நாட்டை வந்து வழி நடத்திருக்கலாம். இப்போது உதாரணத்துக்கு பன்னீர்செல்வம் இருந்தாரியா நல்லா பண்ணாரியா, எடப்பாடி இருந்தாரியா நல்லா பண்ணாரியா அப்படின்ற ஒரு வார்த்தை கூட யாராலுக்குமே சொல்ல முடியல. அது காரணம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க சரியான ஆளுமை இல்லாததான் காரணம். அதுக்கு காரணம் தலைமை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால வந்து இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்தால் அந்த டீம் நல்லாயிருக்கும். சார் அவங்களுக்குள்ள ஆளுமை நான் தான் ஆளுமையாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. எடப்பாடி நான் தான் ஆளுமையாக இருக்கணும்னு நினைக்கிறாரு. பன்னீர்செல்வம் நான் தான் ஆளுமையாக இருக்கணும்னு நினைக்கிறாரு. அவங்க அம்மா அவங்க வந்து அவங்க அந்த சசிகலா அம்மா நான் தான் ஆளுமையாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க 3 பேரும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து நல்லா அடிச்சு கொடுக்குறதே நல்லா இருக்க முடியும். ஒன்று அதாவது ஊர் 2 பட்டா கூத்தாடி கொண்டாடுற மாதிரி அவங்க வந்து பிரிஞ்சிருந்தால் வந்து யாரும் வின் பண்ண முடியாது. இப்போ 2 பேரும் ஒன்றா நின்றா தான் அது வந்து வின் பண்ணுறதுக்கு எவ்வளோ சான்சஸ் உண்டு. ஆல்ரெடி பிரித்து இடையிலையும் விளையாடுறாங்க நிறையா பேர். அதையெல்லாம் அவங்க மறந்து ஒற்றுமையாக இருந்து அந்த ரெட்டலை சின்னத்தையும் யூஸ் பண்ணி, ஏன்னா இன்றைக்கி மக்கள்கிட்ட நிறையா பேர் எம்ஜிஆர் இன்னும் சாகலைன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க நிறையா வில்லேஜில். அதனால் ரெட்டலை, உதயசூரி அந்த 2 சின்னம் மட்டும் தான் மக்களுக்கு இன்னும் சில கிராமங்கள்லாம் தெரியும். அதனால் அதையும் வச்சு ஒன்றா சேர்ந்தால் தான் அவங்க வின் பண்ணுறதுக்கு நிறையா சான்சஸ் உண்டு. வேறு தனித்தனியாக போட்டுக்கிட்டு நான் தான் வின் பண்ணுவேன், என்கிட்ட 10 கோடி தொண்டர் இருக்கேன், என்கிட்ட 1 கோடி தொண்டர் இருக்கேன், என்கிட்ட 2 வேணா, அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குறிக்கோளில் இருக்காங்க. யார் எந்த குறிக்கோளில் இருக்கான்னு நம்மளால சொல்ல முடியாது. ஓபிஎஸ் ஒழுங்காக தான் இருந்தார். அவருடைய மனநிலை எப்படி இருக்குன்னு யாராலும் சொல்ல முடியாது. எடப்பாடி வந்தார். எடப்பாடிக்கு வந்து இவர் துணையாக இருந்தார். 2 பேரும் சேர்ந்து இருந்தால் கட்சி நல்லா இருக்கும். மற்றபடி வேற ஒன்று. இப்போ எடப்பாடியார் மட்டும் தனியாக இருந்து கட்சி நடத்தினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? பிரிவினன்னு வந்துடுச்சு, மறுபடியும் எப்படி உடஞ்ச பானை எப்படி ஓட்டும்? உடஞ்ச பானை ஓட்டாது இல்லை, அதுதான் உண்மை. ஒன்று சேர்ந்தால் நல்லா இருக்கும். அவங்க யார் மனசில் என்ன இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது. அவ்வளோதான். ஆனால் ஒன்று சேரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒன்று சேரணுன்றது எல்லாருக்கும் தான்ப்பா இருக்குது. எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி அது. எம்ஜிஆர் இப்போ நல்லா இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கட்சியினுடைய இதுவே போயிடுச்சு, மவுசு போயிடுச்சு. அவ்வளோதான். அம்மா போனப்புறம் வந்து கட்சியில் வந்து யாருமே அடுத்த லீடர்னு சொல்லி ஒரு கிளாரிட்டியே இருக்குல்ல ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ்க்கும் நிறைய பிரச்சனைகள் ஆச்சு. அதுக்கப்புறம் நடுவில் இது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுனால கண்டிப்பாக வந்து பார்ட்டி 2 பிரிஞ்சிச்சு. இப்போ தான் கொஞ்சம் திருப்பி வந்துட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இபிஎஸ் தான் வந்து கண்டிப்பாக நல்லது பண்ணுவார். பார்ட்டியை ஃபார்ம் பண்ணிவிட்டு திருப்பியும் சேர்ந்துட்டு வந்து கண்டிப்பாக வரணும். அவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் வந்து கட்சியே இல்லைன்னாங்க. எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதா வந்து கட்சியை கொண்டு வந்தாங்க. ஜெயலலிதாவுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கட்சியே இல்லைன்னாங்க. இன்றைக்கி வரைக்கும் ஸ்டாண்ட் பண்ணி வந்து சரியான டப்பு கொடுக்குறாங்க. 3 பேரும் ஒன்று சேர்ந்துருந்தாங்கன்னா இன்றைக்கி வந்து அது மாதிரி வந்து தமிழ்நாட்டில் வந்து அவங்க தான் என்றுமே வந்து இரட்டையிலே தான் ஆட்சி அமைக்க முடியும், சப்பனாக நிற்க முடியும். இது காரணம்னா நான் பெரிய ஆளா நீ பெரிய ஆளா, நான் சம்பாதிக்கிறது நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன்,
நீ எவ்வளோ சம்பாதிக்கிற, அவ்வளோதான். சம்பாதிக்கிறதுக்கு பணத்தை வந்து காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக வர்றாங்க. சம்பாதிச்ச மட்டும் பத்தாது, ஈடி ரைடு அதெல்லாம் மேலே இருந்து வர இன்னொருத்தர் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் கொஞ்சம் இது பண்ணுவாங்க. அதனால் வந்து அதான் நான் பெரிய ஆளா நீ பெரிய ஆளாங்கிறது அந்த இதுதான். அதை விட்டுட்டு ரெண்டு பேரும் ஒற்றுமையை சேர்ந்து ஆளுக்கு பாதி பாதி ஆட்சி பண்ணுவோம், நீ முதலமைச்சர் நான் துணை முதல்வர் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தால் எல்லா தொண்டர்களும் ஒன்றா கூடி அதெல்லாம் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும். இதுக்கு என்ன காரணம் என்னென்னா, ஒன்று வந்து ஒரு சென்ட்ரல் ப்ரெஷர் இருக்கும். பிஜேபியோட இருந்ததுனால அவங்களோட கூட்டு சேரலான்னும் போது அவங்க இவங்களோட கூட சேரவங்களெல்லாம் பிடிச்சி இழுத்துருவாங்க. ஸோ அது கொஞ்சம் இருந்தால் கூட ஒரு இரட்டை இலை பேஸ்னு ஒரு இது இருக்குது. அது வந்து கிரவுண்ட் லெவல் ஒர்க் பண்ணி தான் அவங்க வந்து ஓரளவுக்கு பண்ணி வச்சுருப்பாங்க. அது நல்லா இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். மற்றவங்களெல்லாம் கொஞ்சம் அரவணைச்சிட்டு போகணும், அவ்வளோதான். அரவணைச்சிட்டு போனோன்னா சான்ஸ் இருக்குது. ப்ரூவிங் த பவர் தான் எப்போவுமே, சரியா? ப்ரூவிங் த பவர் தான் எப்போவுமே மேக்ஸ் திங் டிஃப்ரென்ஸ், சரிங்களா? ஸோ அவங்களுக்கு தேவையான அதாவது மெயினான அந்த கோட்பாடு இருக்குது, சரிங்களா? எதாவது திமுக இருக்கட்டும் அதிமுக எதுவாக இருக்கட்டும் வச்சுக்கலாம். இந்த கோர் அவரோட ஐடியாலஜி இருக்குது. அந்த ஐடியாலஜியை விட்டு வெளியே போனால் தொண்டர்கள் விரும்ப மாட்டாங்க, சரிங்களா? ஃபஸ்ட் திங். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஆல்வேஸ் பிளேஸ் அ மணி இஸ் ரோல், சரிங்களா? ஸோ இதை தான் என்னோட 2 திங் பார்க்குறேன். ஸோ ஐடியாலஜியை விட்டு யார் வெளியே இருந்தாலும், அது எவ்வளோ பெரிய தலைவர்களாக இருந்தாலும் சரி, அடிப்படை தொண்டு இருந்தாலும் அந்த கட்சிக்கு அவங்க தே ஆர் நாட் ஃபிட் அப்படின்றது தான் என்னோட பாயிண்ட். கட்சி இந்த நிலைக்கு போனது காரணம்னா, கொஞ்சம் பன்னீர்செல்வம் விட்டு கொடுத்துருந்தாருனாக்கா, கொஞ்சம் அனுசரித்து போயிருந்தாக்கா பிரிஞ்சிருக்காரு, இருக்குங்களா? அவர் வந்து நானா நீனா அப்படிங்கிற ஒரு இதில் ஈக்குவ பிரச்சனையில் தான் வந்து பிரிஞ்சு போனதுக்கு காரணம். இவர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்கலாம். ஏன்னா இவர் வந்து அம்மா இருக்கும்போது இவங்க தான் எல்லாமே இருந்தாங்க. ஆனால் அம்மா இறந்தபோது இறக்கும்போது இவர் தான் முதலமைச்சர். ஆனால் அவங்க தோழி மிரட்டினாங்க. ஒரு மிரட்டலுக்காக வேண்டி பதவியை விட்டு விலகி ஓடி போனவர், ஒரு மிரட்டலுக்கு விட்டு ஓடி போனவர் திரும்பவும் அவர் நிர்வாகத்தை அவர்கிட்ட கொடுத்து அவர் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்க முடியும்? முடியாது, ரொம்ப கஷ்டம். ஆட்சிக்கு வந்தாலும் தெரியும். அதனால் வந்து பட் இப்போ பார்க்கும்போது அவர் தான் கொஞ்சம் நல்லா பண்ணுற மாதிரி இருக்கார். இல்லையா, சரியாக செயல்படலையா? அதனால தானே இப்போ நான் வந்து இவ்வளோ தூரம் பேச வேண்டியிருக்கு. அவர் சரியாக செயல்பட்டார்னா இப்போ நாங்கள் வந்து எடப்பாடி ஆதரிப்போம்ல. அதனால் எந்த கட்சியும் கிடையாது. ஆனால் ஒரு கேப்டன்ஷிப் ஒன்று, கேப்டன்ஷிப்பே இல்லாத போது எடப்பாடி வந்து அந்தளவுக்கு தகுதி இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒரு தலைமை பொறுப்பாளராக இருக்கார். நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் வந்து எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இருந்தால் இன்னும் கொஞ்சம் பலமாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லையா? இருக்குது. அதில் திறமையான நிறைய மந்திரிகள்லாம் இருக்காங்க, நிறைய எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அதனால் வந்து அது நல்லா இருக்கும். ஏன் இருந்தது 8-9 வருஷம் அவங்க ஆட்சி பண்ணாங்க. கொரோனா பீரியடு வர அதில் எல்லாம் மெயின்டைன் பண்ணாங்க. நல்லா தான் இருந்துச்சு. அவங்க ஏடிஎம்கே சம்மந்தமான அந்த கழக உறுப்பினர் எல்லாமே நல்லது தான். ஒன்று சேரணும் அதான் சொன்னா. இப்போ தொண்டர்களோட எலெக்ஷன் வச்சு லீடர் வச்சு இது பண்ணி இப்போ வந்து அவர் நல்லா தான் பண்ணிகிட்ருக்காரு, எனக்கு ஒன்றும் இது இல்லை. பட் அவர் வந்து லெட்டிம்பியே பொதுச் செயலாளராக இருக்கட்டும், தலைமைக்கு யாராவது சூஸ் பண்ணிக்கலாம். அது எல்லா தொண்டர்களும் ஓட்டு போட்டு ஒரு தலைமையை சூஸ் பண்ணிக்கலாம். இவர் ஜெனரல் செக்ரட்டரியாக இருந்துட்டு போவார். அவர் இருக்கும்போது நல்லா தான் இருந்தது. ஆனால் அவர் எல்லாரும் ஒன்றா சேர்த்துக்கினா நல்லாயிருக்கும். அதுதான் என்னோடய விருப்பம். அந்த அம்மா இருக்கும்போது பன்னீர்செல்வம் தான் வச்சுட்டு போனாங்க. இப்போ அவரே எடுத்துகிட்டு இருக்காங்க. அதனால் அவரும் வந்தால் நல்லாயிருக்கும். எனக்கு பொறுத்த வரைக்கும் அதான். எடப்பாடி ஆட்சி எப்படி இருக்குன்றது எனக்கு இது கிடையாது. பட் ஆனால் வந்து அவர் ஒரு இம்ப்ரூவ்ட் ஆஸ் அ சிஎம். ஒரு என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு இருந்த ஆட்சியில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா 1 வாரத்தில் கலந்துரும், 1 மாதத்தில் கலந்துரும்னு சொல்லியிருந்தாங்க. பட் அவரோட 5 இயர்ஸ், அதோட 3 to 3.5 years சம்திங் அதை கம்ப்ளீட் பண்ணார், கரெக்டுங்களா? ஸோ ஹி மேட் அ திங். அதனால் வந்து இஸ் ப்ரூவன் அஸ் அந்த லீடர், அதாவது ஆட்சி கவராத அளவுக்கு ஆட்சியை முடிச்சிட்டார்ல. இந்த எடப்பாடி வந்து சசிகலா வச்ச ஆளு தான். இருந்தாலும் அவங்களே எதிர்த்து இந்த கட்சியை அந்த ஆட்சி அந்த 4 வருஷம் அந்த ஆட்சியை நல்லா சிறப்பாக பண்ணார்ல, அவங்களே எதிர்த்து பண்ணார்ல. அந்த தைரியம் யாருக்கு வேணும்? அந்த தைரியம் வீட்டில் இல்லையே, பன்னீர்செல்வத்துக்கு கிடையாது. எடப்பாடிக்கு தைரியமும் நிர்வாகத்திறமையும் பன்னீர்செல்வத்துக்கு கிடையாது. பயம், மிரட்டலுக்கான பயம். அதில் இருட்டு ஒப்படைச்சாக்க கண்டிப்பாக கட்சி நிற்காது. திரும்பவும் அதே சசிகலாவோட தான் சேருவாங்க.
எடப்பாடி தான் பெஸ்ட். இப்போ பிரிஞ்சு இருக்காங்க இல்லைங்களா கட்சிக்குள்ள, இவங்க எல்லாம் ஒன்று சேரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அது என்னோட அது பிரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், வேஸ்ட் பேக்கேஜ் நம்ம தூக்கி வச்சுருக்க மாதிரி தான் என்னோட பாயிண்ட். ஸோ உண்மையாக கட்சிக்காக ஒரு சொல்கிற அந்த இரட்டலைக்காக அவங்க வேலை செய்யணும் போது அது ஆல்வேஸ் வந்து என்னென்னா அவங்களோட ஹார்ட் அண்ட் சோலில் வேலை செய்யணும். பிரிஞ்சு இருந்து வேலை செய்கிறாங்கன்னா பிரிஞ்சு இருந்தே நாங்கள் வேலை செய்வோம், அதுக்கப்புறம் எலெக்ஷனில் தோற்றப்புறம் திருப்பி ஒன்றாகும் அப்படின்றது அது என்ன பாயிண்ட்டுன்னு தெரில. சரிங்களா? ஈவன் இப்போ நாங்கள் ஏடிஎம்கே இருக்கட்டும், ஏடிஎம்கேயோட சின்னத்துக்காக தான் இருக்காங்க. கரெக்டாக சின்னத்துக்காக எல்லாமே இருப்போம், டக்குன்னு நாங்கள் பிரிஞ்சிருவோம், பிரிஞ்சுட்டு திருப்பி ஒன்றா சேருவோம். அதுக்கப்புறம்னா அதோட அவங்களோட தலைவர்கள் எடுக்கிற முடிவு தான் அது பிரிவது ஒன்றாகிறதெல்லாம் வந்து அவங்களோட பாயிண்ட். நீங்கள் அம்மா இருக்கிற வரைக்கும் 2016 வரைக்கும் யோசிச்சு பாருங்கள், யாராலும் அசைக்க முடிஞ்சதா? அவங்க பெட்லேயே இருந்தாங்க, அப்போ கூட அசைக்க முடிஞ்சதா? அதுக்கப்புறம் 8 வருஷமோ 7 வருஷமோ இவர் எடப்பாடியார் ஆட்சி பண்ணாரா இல்லையா? ஆமாம், நினச்சிருந்தா அவங்க இறந்தவொடனே அந்த ஆட்சியை கலைச்சிருக்கலாமே, நிலமை பண்ணியிருக்கலாமே. அதனால் வந்து அவங்க ஒற்றுமையாக இருந்தால் இன்னும் வலு சேர்க்குது. ஒற்றுமையாக இருக்கிறது தான் நல்லது. எல்லாரும் ஒன்று சேர்ந்து நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆமாம், கண்டிப்பாக. நான் அப்படி இருந்தால் தான் அது அம்மாவுடைய இது கொண்டு வர முடியும். ஒன்றா இருந்தால் தான் நல்லது. நிஜமாகவே நான் தான் சொல்கிறேன், என்னுடைய கருத்து அதான். வந்து இப்போ அப்படி தோல்வி காரணம் என்னென்னா, ஏடிஎம்கேயை பற்றியே இப்போ எடப்பாடியை பற்றி ஓபிஎஸ் பேசுகிறாரு, ஓபிஎஸ் பற்றி இப்போ எடப்பாடியை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா டிடிவி பேசுகிறாரு. அவங்களுக்குள்ளேயே கோஷ்டி பூசல். இவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்தோன்னா வலுவான வந்து இப்போ டிஎம்கேலாம் தூள் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கு இவங்களுடைய வந்து எப்படி சொல்கிறது, இவங்களுடைய பிரிஞ்சுக்கிட்டு இவங்களுக்குள்ளே கோஷ்டி பூசல் இருக்கிறதுனால தானே வந்து மேலே வந்து சரியான டஃப்பு கொடுக்க முடியல. தலைமை யாருக்கிட்ட இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம விட்டே இருக்கணும், அது கட்டுப்பட்டு இருக்கணும். அவங்க எல்லாரும் ஒன்றா இருக்கணும்னு நீங்கள் உங்கள் கருத்து தான் அவங்க இது வந்து பலமாக இருக்கும். எல்லாருமே பிரிஞ்சிருக்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து இங்கே வந்து ரீஜனல் பார்ட்டிஸ் தான் இது வரும். ரீஜனல் பார்ட்டிஸ்னால் இங்கே இருக்கிற இது நம்ம ரிக்குவயர்மெண்ட் எல்லாம் என்னென்னு தெரியும், பார்த்து பண்ணுவாங்க. எஸ்பெஷலி ரொம்ப பேஸ் பீப்புளுக்கு என்ன வேணுன்றது பண்ணுவாங்க. லைக் இப்போ அம்மா உணவகம் இருக்குது, இட்ஸ் காமன் மேன்ஸோட இது தான் அது ரொம்ப பெனிஃபிட் பண்ணுவாங்க. இப்போ வந்து வெளியூர்லேருந்து இங்கே வந்து தங்கிட்டு இது பண்ணிட்டு போகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து அங்கே ஃபுட்டு வந்து இதுவாக கிடைக்கிறது. இந்த இது கிடச்சதுன்னா ஒரு நாமினல் மேனேஜபிள் இது கிடைக்கிறது, அஃபோர்டபுள் லிவிங் இருக்குது. ஏடிஎம்கே இதில் மெயினாக நான் என்ன பார்க்குறேன்னா ஒரு அஃபோர்டபுள் லிவிங் இருக்குது. அட் த சேம் டைம் கம்யூனல் போலரைசேஷன் கிடையாது. ஒரு இந்த அது பேர் என்ன, பிராமின்ஸை தாக்குறது, அதுக்கப்புறம் சனானத்தை இது பண்ணுறது, அது போலலாம் எதுவும் கிடையாது. அவங்க பாட்டு கோயிலுக்கு போவாங்க, எல்லாரும் கோயிலுக்கு போகிற போல் போயிட்டு வருவாங்க தவிர்த்து அதில் வந்து பர்டிகுலராக தாக்குதல்கள் எதுவும் இருக்காது. அதுதான் ஏடிஎம்கேல ப்ரிஃபர். அவங்க எந்த இந்த இது தான் பண்ணுவாங்க, இந்த ஜாதி தான் சப்போர்ட்டு, அது போல் கிடையாது. பட் அட் த சேம் டைம் யாரையும் ஹார்ம் பண்ண மாட்டாங்க. எம்ஜிஆர் வந்து ஸ்டார்டிங் கரியர் தான் டிஎம்கேன்னு வச்சுக்கோங்களேன். அங்கேருந்து வெளியே வந்து அவர் அந்தளவுக்கு மாசாக காமிச்சதுனால தான் வந்து திருப்பி அவர் போகாத சூழ்நிலை ஆயிருக்கு. கரெக்டாக எனக்கு வந்து மேபி அந்த வயசுலாம் இல்லை, பட் என்னோடய புரியலுக்கு என்னென்னா அந்த எம்ஜிஆருக்கான அந்த ஒரு பெரிய ஸ்பேஸ்ன்றது தமிழ்நாட்டு மக்கள் இருந்தாங்க. ஸோ இங்கேருந்து பிரிஞ்சு போனவங்க அந்த ஸ்பேஸை எடுத்துருவோம் அப்படின்ற நினச்சாலும் அது முட்டாள்தனம் தான் என்னோடய பாயிண்ட். அதனால் வந்து அந்த ஸ்பேஸ் அவங்க கிடைக்காதுன்னா திருப்பி அவங்க உள்ளே வர தான் பார்ப்பாங்க. எண்ணிலடங்கா தமிழ் எழுச்சி நிகழ்வுகளை ஐரோப்பிய நிலப்பரப்பு கண்டிருக்கிறது. கலை பண்பாட்டு நிகழ்வுகள் நூற்றுக்கணக்காக ஆயிரக்கணக்கில் நடந்திருக்கின்றன. ஆனால் முதன்முறையாக ஐரோப்பிய நிலப்பரப்பில் சுவிட்சர்லாந்து டாவோஸ் நகரில் உலகெங்கிலும் இருந்து தமிழ் தொழிலதிபர்கள் திறனாளர்கள் வருகிறார்கள். ஐரோப்பிய நிலப்பரப்பில் உலகத் தமிழ் தொழிலதிபர்களையும் திறனாளர்களையும் இணைத்து நடக்கின்ற மாபெரும் உலக மாநாடு ஜூன் 7, 8, 9 நாட்களில் உலகத் தமிழர்கள் அனைவரும் இணைவோம், புதிய வரலாறு படைப்போம்.